மக்களே, இப்போ எழுந்திரிச்சிட்டு என்ன ட்ரெஸ்ஸு போடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் போடுவேன் மோஸ்ட்லி. பார்ப்போம். வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பப்ஜி கேமிங் ஒன்று போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் டெய்லி வீடியோ போடணும்ல, செல்போஸ் இல்லாட்டி கேமிங்கில். ஸோ அந்த காரணத்துக்காக பகலில் இப்படி தான் இருக்குது. வெளில போகலாம் பிளான் போட்டோம். ஆனால் பிரதீப் அண்ணாவுக்கு ஒர்க் வந்துடுச்சு. ஸோ வெளில போக முடியல, ரூம்லேயே தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் திரும்ப சாப்பிட்றதுக்கு வெளில போவேன். அவ்வளோதான். இப்போ தான் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வெளியில் குப்பையை வச்சுட்டு சுடு தண்ணி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வச்சேன். குடிக்க போகிறேன். நமக்கு சும்மாவே ட்ரை ஸ்கேல்ப்பு தான். இங்கே வேறு குளிர் அதிகமாக இருக்குது இப்போ தான். அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே உங்களுக்கு வெளியில் காமிக்கவே இல்லைல்ல, வெளியில் உங்களுக்கு காமிக்கிறேன். திறந்துச்சு சர்வாதிகள். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இது என் வீடோட முன்னாடி இங்கே தான் நான் இருக்கேன். நல்லா அமைதியாக எனக்குன்னு ஒரு தனி வீடு. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அப்படியே இந்த சேரை தூக்கிட்டு போய் இப்படி உள்ளார எடுத்துட்டு போய் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இந்த கதவை கொஞ்சம் அப்படி திறந்துட்டு அப்படியே இந்த சேரை இப்படி போட்டு வெயில் அடிக்கிறப்போ நம்ம திரும்பி இப்படி கொஞ்சம் நேரம் வெயிலில் குளிர் காயணும். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. எனக்கு இது மாதிரி தனியாக உட்காந்து இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா ஒரு 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 விஷயம் எழுதணும், அதை எழுதுறதுக்கு மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. அதான் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று ஒன்று எழுதுனேன், அது செட் ஆகலை. கிளைடர் அது போகுது. இன்றைக்கி வெளில போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் சொன்ன மாதிரி பிரதீப் அண்ணாக்கு ஒர்க் வந்துடுச்சு. ஈவினிங் ஸ்பான்சர்ஸோட ஒரு மீட்டிங் இருக்குது. அது முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரீ தான் மோஸ்ட்லி. ஸோ நாளைக்கு தான் வெளில போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயில் காயிறேன். வெயிலில் குளிர் காயிறேன். தி நெக்ஸ்ட் டே. ஓகே மக்களே, ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் நான் இருக்கிற இடம். நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி நம்ம 33 தேடி போகிறோம். அங்கே தான் ஒரு அண்ணன் இருக்கார், தெரிஞ்ச அண்ணன். அவர் அழைச்சிட்டு போகிறாரு பக்கத்தில் எங்கேயாவது. மேம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணு மேம் வந்துட்டாங்க ஊர்லேருந்து. ஆமாம், வந்தோடனே மேம் ஜிம்மு தேடினாங்க. இப்போ தான் வழி காமிச்சிட்டு வந்தேன். எனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்க இனிமேல் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு போய் ஸ்விம்மிங் சூட்லாம் வாங்கிட்டு ஸ்விம்மும் பண்ண போகிறோம். இப்போ சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். மேம் ஏதோ கோவில் போகலாமா? இல்லை மேம், ஏதோ சின்னதாக ஏதோ என்னது செரிமனியா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி வெட்டிங் வென்யூ தான். இது பால் ரூம்ல. ஆமாம், கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆஸ்திரேலியாவில் ஏதாவது பொண்ணு பிடிச்சதுன்னா இங்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். வேணாம் பொண்ணு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இங்கே பாம்பெல்லாம் நிறையா இருக்கும்னாங்களே, எங்கண்ணே வராதா? அது இந்த சைடு இல்லையா மேம்? அது என்ன குயின் ஏதோ இந்த உள்ளூர் அந்த நார்த் இந்த சைடு மேலே டார்வின் அந்த சைடில் தான் சொல்கிறீங்க. பெரிய ஸ்பை பயன்ட்டு எதையும் வந்துச்சு. பயங்கரமாக இருக்குது. எதுக்கும் இந்த புதரெல்லாம் போகாதீங்க மேம், அப்படி போங்க சுற்றி. திடீர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா. இதில் என்ன ஆயில் எடுக்கிறதா? ஆமாம், ஆலிவ் ஆயில். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க என்ன இருக்கு. ஓ அதான் இங்கே இருக்குன்னு பதறிட்டேன். எதுவுமே முருகேஷ். இந்த ஸ்ட்ரெயிட் பாருங்க. வாவ். எண்ட் வரைக்கும் பிளான் பண்ண மாதிரி. 6 hours later. ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு மீட் அண்ட் க்ரீட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீட் அண்ட் க்ரீட்டுக்கு போயிட்டு லைட்டாக ரூமில் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருந்துட்டு அப்படியே வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாருங்கள் அங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதான் எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு கொஞ்சம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஏன்னா அனு மேமும் ரூம் போயிட்டு வாடா, முன்னாடியே வராத, நான் வந்ததுக்கப்புறம் வான்னு சொன்னாங்க. நைட்டு நேரத்தில் இப்படி தான் இருக்குது இந்த இடம்.
இப்போ நான் அந்த மீட் அண்ட் க்ரீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். அங்கே நடக்குது, அங்கே லைட் எரியுது பாருங்க. போயிட்டுருக்கேன். அனு மேம்லாம் வந்துட்டாங்க. அனு மேம் கால் பண்ணாங்க. அப்புறம் அங்கே ஒன் ஆஃப் த ஆர்கனைசரும் கால் பண்ணார், வந்துட்டாங்க எல்லோரும் வாங்கன்னு. இப்போ போகிறேன் அங்கே. ஓகே, டின்னர் முடிச்சுட்டு. என்னடா ஹலோ என்னங்க எக்கோ அடிக்குது? 1000 கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில், மாய நதி என்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. நல்லா இருக்குல்ல? சூப்பராகவே இருக்கு. பாய் பாய் பாய். ரூம் வந்தாச்சு, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சில பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அனு மேம் என் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே பாய், குட் நைட். எப்படின்னு தூங்க மாட்டேன், என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன். ஓகே.